ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் சேனல். அருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு முந்திரி மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு அது சும்மா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா கருகிடும். அதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணால் மஷ்ரூமை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா ஒரு சின்னதாக உள்ள 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட வேணாம். முழுசாக போட்டால் அந்த டேஸ்ட்டு நல்லா வரல. ஸோ நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வதக்கின மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் சிம்மிலே வச்சுட்டு பண்ணுங்கள். அதே எண்ணெயில் பட்டை, லவங்கம், கொஞ்சமாக முந்திரி அதிகமாக போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படி போட்டுக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வணக்கினதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த அரைக்கிறதுலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருப்பேன். நான் கம்மியாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால நான் இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாவை நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளியே நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடணும். ஏன்னா அந்த பச்சை வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அந்த கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு கிண்டுங்க, ஏன்னா தீஞ்சு போயிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சுருக்கிற காளானை எடுத்து நம்ம ஆட் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சதை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் காளான் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக டக்குன்னு ஒரு காளான் கிரேவி செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.